யோ கேமராமேன், யோ ப்ரொடக்ஷன் மேனேஜர், யூனிட் வேணா கூப்பிடியா, ஆர்டிஸ்ட கூப்பிடு. அந்த கல்லறைக்கு பின்னாடிதான் கதாநாயகி வந்து ஒளியறா. அவளை விரட்டி வந்த வில்லன் அவளை அங்கேயே மடக்கி கற்பழிக்கிறான். கற்பழிக்கிற காட்சியை படம் எடுக்க எவனோ ஒருத்தன் கட்டி வச்சிருக்காயா. பொசிஷன் கொடுக்க மாதிரியா போஸ் கொடுத்துட்டு இருக்குது. வாயா வழிய. பெரியவரே, ஒரு 10 ரூபா தர சொல்றேன். அப்படி ஓரமா ஒதுங்கிறீங்களா? பத்தாதா? 20, 30, 50 ரூபாயும் வாங்கிக்கலாம், ஷூட்டிங் பார்க்கலாம். கற்பழிக்கிற சீன்லாம் நான் தத்ரூபமா எடுப்பேன். அப்படி ஓரமா ஒதுங்கி பாக்குறீங்களா? என்ன இளம் பாயுது? அலைக்காக சேவை செய்யலாம்னா இந்த மாதிரி கிழங்கள் ஒத்துழைக்க மாட்டாங்களே. சுத்த ஞான சூனியங்கள். ரசனை கட்டாதுங்க, கலையருமே தெரியாதுங்க. கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க. எனக்கா கலையின் அருமை தெரியாது? இந்த இடத்தில் புனித தன்மையை அறியாதவர்கள், என்னை பற்றி தெரியாதவர்கள். Do you know who I am? Action! Crane! Hi, Uncle. How are you? Quite well, thank you. Hi. இப்ப கத்துறாரு பாவம். அது என்ன பண்ணும்? பழக்கு தோஷம் போகுமா? அது யாரு? ஐயா ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. பசிக்குது. ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க. ஐயா, இவ்வளவு பணம் வேண்டாயா, வேண்டாம். Poor girl. நான் உனக்கு பிச்சை கொடுத்தேன் நினைச்சியா? நீ என்னோட படத்துல நடிக்க போற, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பாத்தீங்களா, சீமாட்டி சதர் தேங்காய் பொறுக்குது. இதுக்காகத்தான் நான் அப்பவே சொன்னேன், சீமாட்டியா நடிக்கிறதுக்கு ஒரு தகுதியான பொண்ணு வேணும்னு. ஐயா, குஷ்டரோகியா நடிக்கணும்னா குஷ்டரோகியே கூட்டிட்டு வருவாங்களா? அந்த பொண்ணுகிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. எப்படியாவது நான் அவளை தயார் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் 1 மாசம் ஷூட்டிங் வேணா, பேக்கப். தயார் பண்றாராம். அவ தயாராகிறாளோ இல்ல தாயாராகிறாளோ எல்லாம் ஏன் பணம். அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்க உங்க அந்த பன்னாட பையன்? யாரு? நம்ம அசிஸ்டன்டா? வேற யாரு? அவங்க யாரையாவது பாட்டா கட்டின்னு இருப்பான். டேய் பச்சை, பன்னாட பச்சை. டைரக்டர் பேக்கப் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் ஏற கட்டு வா. அதே புரிய வேட்ட காசு வாங்காத. லொகேஷனுக்கு வந்த உடனே மீட்டர் ஊந்து போச்சா? மீட்டர் மட்டுமா விழுந்துச்சு? நீ வந்த பாதையை திரும்பி பார், அங்க இன்னும் என்னென்ன விழுந்துருது பார். இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர் நஷ்ட ஈடு கேட்டார்னா நீ தரணும். கம்முன்னு டிஃபனை தூக்கிட்டு வாயா. என்னடா அது? சாப்பிடுற நேரத்துல போய் படிச்சுக்கிட்டு முதல்ல சாப்பிடு, அப்புறமா படிக்கலாம். அம்மா, நாளைக்கு பரீட்சை. எல்லாரும் படி படினாங்க, நீ படிக்க வேணாம்ன்றியா? இந்த சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப வீக். அதான் விடாம படிக்கிறேன். சாப்பிடுங்க. என்னங்க சாம்பார் எப்படி இருக்கு? பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். அப்படின்னா நல்லா இல்லைங்கிறீங்களா? நல்லா இல்லைன்னா நான் விடுவேனா? கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும்.
இத்தனை வருஷமா சாம்பார் வைக்கிறேன், இனிமே தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா? ஐம் சாரி, நீ சாம்பாரை பத்தி பேசுறியா? நானு புது முகம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், அவளை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதோ பாருங்க, வீட்டை வேணா ஸ்டுடியோல போடுங்க, ஸ்டுடியோவை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. சாம்பார் வெரி குட். அதுக்குள்ள யோசனையா? மதிவானா, சார் கமிங் சார். இது ஆல்ரெடி ஷூட்டிங் ரெடி, ஸ்டார்ட் ரெடி, கட் டேக். நதிங் சார், நோ ஷூட்டிங் சார், கேன்சல்டு, பேக்கப், லஞ்ச் பிரேக், டிஃபன் பிரேக், இல்லாட்டி அம்மா ஹெட் பிரேக் சார். அந்த படையங்க யாரு பச்சையை கேக்குறீங்களா? பசியில நேரம் காஞ்சு கிடப்பானே, சத்தம் கேட்டிருக்கணுமே. சீனமாத்தாதா. தட்டிட்டியா? தட்டிட்டேனே. நின்னுட்டியா? நின்னுட்டேனே. ஏன்டா எல்லாத்தையும் தட்டி விட்டான்? இவன் பொறப்பே அப்படி சார். இவங்க அம்மா நிறமாசமா இருக்கும் போதே தடிக்க விட்டாங்களாம். அப்ப பிறந்தவன் வெளியே வரும்போது டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப்பிய தட்டி விட்டு வந்தவன் சார். ஐயோ, ஏமா பயப்படுற? இவ்வளவு குதிரை ஏற தெரியல? என்னைக்கு பெரிய பெரிய குதிரை எல்லாம் ஏறி என்னைக்கு நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆக போற? இந்த பாரு, நீ தான் புதுசு. குதிரைக்கு நீ 100வது கதாநாயகி. வாடா கண்ணவா. குதிரை முதுகுல பள்ளத்தை பாத்தியா? பழைய நடிகை அங்கமுத்து ஏறின குதிரை இன்னும் மூச்சு அடைக்குது பாரு. வாடா ராஜா, வாடா. இது ஒல்லி ஆக்ட் பண்ணும்போது டைலாக் டெலிவரி தான் முக்கியம். சக்சஸ் ஆஃப் டைலாக் டெலிவரி, டைமிங் அண்ட் மாடுலேஷன். எப்படின்னு சொல்றேன், எழுந்திரி. ஒரு சின்ன டைலாக், போது விடுங்க அப்படின்னு கோபமா சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். போதும் விடுங்க. அப்படி இல்ல, நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. ஒரு கண்ணாடி தட்டை குழந்தை போட்டு உடைச்சிருச்சு. அப்ப அந்த கண்ணுமணி தெரியாம அடிக்கான். பெத்த தாய்க்கு அது தாங்க முடியல. போது விடுங்க. போதும் விடுங்க. இப்போ இதே போதும் விடுங்க அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டு நளினமா சொல்லணும். அன்னைக்கு புருஷனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பொண்டாட்டிக்கிட்ட போய் தமாஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். பக்கத்துல போய் அவ கன்னத்தை தொடறான், தோளை தொடறான், வயித்தை தொடறான். உடனே பொஞ்சாதி போது விடுங்க. சொல்லி பார்க்கலாம். ஐயோ, போதும் விடுங்க. குட். இப்ப இதே போது விடுங்கறத அழகியோட எமோஷனா சொல்லணும். எப்படி? மனைவி விட்டு பிரிஞ்சு போன கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான். தான் செய்த தவறையெல்லாம் சொல்லி மனைவியின் கால விழ போறான். அப்ப மனைவி என்ன சொல்வா? போது விடுங்க. இதெல்லாம் போய் நீங்க சொல்லு பார்க்கலாம். போதும் விடுங்க. குட், வெரி குட், வெரி குட். இப்ப இதுவே சிங்கார ரசம் பெட்ரூம்னு வச்சுக்க. கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரலாம். மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். சாப்பிட்டு கிப்ட்டு பெட்ரூம் போய் மனைவிய குஷிப்படுத்துறான்னு வச்சுக்க. அந்த கிடுகிடுப்புல மனைவி போதும் விடுங்க. போதும் விடுங்க. எல்லா பேரும் பட்டு. கங்கா, ஒரு சிறந்த நடிகைக்கான அத்தனை திறமையும் நான் உனக்கு சேர்த்து கொடுத்திருக்கேன். இப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்தின் பெயர் கோபுரம். அதனுடைய கலசமா நீ ஆக்ட் பண்ற, ஐ மீன் கேரக்டர். அந்த கோபுர கலசம் குண்டடிபட்டு சரிய போற காட்சி தான் இப்ப நாம எடுக்க போறோம். ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு தாய் தன்னலமற்ற குடும்பத்திலே பிறந்தவள். தன்னுடைய மக்களை தன்னுடைய உயிருக்கு மேல நேசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அதே மக்கள் அந்த தாயை துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க. அப்போ அந்த தாயினுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அவன் உடம்பெல்லாம் எப்படி துடிச்சிருக்கும். ஓகே, நோ ரிஹர்சல், டேக் கோ. கேமரா ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன்.
What an acting! A $1 million performance. God bless you. நீ எனக்கு அம்மாவே ஞாபகப்படுத்திட்டப்போ. What an acting! Oh, beautiful, beautiful. டேய் நேத்துக்கு எங்க அப்பா எடுக்கிற ஷூட்டிங்க்கு போயிருந்தேன். அருமையான சாங். எங்க அப்பா எப்படி ஆடினார் தெரியுமா? டான்ஸ் மாஸ்டர் தான ஆடி காட்டுவாங்க. அதான் இல்ல, எங்க அப்பா எடுக்கிற படத்துக்கு எங்க அப்பா தான் ஆடி காட்டுவாரு. எங்க அப்பா எப்படி ஆடினார் தெரியுமா? பாத்தீங்கல்ல உங்க பையனோட திருவிளையாடல. இனிமே இந்த பையன் இங்க இருந்தா இந்த ஸ்கூலையே தேடாக்கிடுவான். சீக்கிரமா கூட்டு போங்க. வாடா. இனிமே பாடுவியாடா? அப்பா பாடுவியா? அப்பா டேய், டேய், டேய். அப்பா டேய், பாடவா? டேய். பாடுவியாடா? ஏவனை அடிச்சு கொள்றான். அவன் என்ன பண்றான்? பாடுவியாடா? ஸ்கூல்ல சினிமா கூத்தாடி சீட்டை கிழிச்சிட்டா. அடிப்பாவி. அதுக்காக அவன் அடிச்சேன். அவன் ஆடர் என்னதான் தப்பு. அவன் ஏன் புள்ள ஆடிதான் தீருவான். ஒரு அப்பா மாதிரியா பேசுறீங்க? தப்பா என்ன பேசிட்டேன்? அவருக்கு எதிர ஆர்வம் இருக்கோ அதுலதான் அவனை விடணும். அப்பதான் அவன் முன்னுக்கு வரும். சினிமாவில அவன் முன்னுக்கு வரதை விட வேற எந்த தொழிலையாவது அவன் மூலையில கிடந்தாலும் பரவாயில்ல. சினிமா ஆசையை மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். சினிமாக்காரனை கட்டிக்கிட்டு இருந்தால என்ன குறைஞ்சு போச்சு? பங்களா இல்லையா, கார் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, நினைச்சோன்னு செலவு பண்ண பணம் இல்லையா? எது இல்ல? எல்லாம் இருக்கு. பங்களா இருக்கு, கூடவே பயம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கூடவே ஆபத்தும் இருக்கு. என் அத்தை தம் மகனை தட்டி வளர்க்காதால இன்னைக்கு என் புருஷன் எப்ப வருவாருன்னு கடிகாரத்தையும் வாசலையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்கேன். இந்த நிலைமை என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் இவனை கண்டிக்கிறேன். இனிமே இவனை வெளியிலேயே அனுப்ப போறதில்ல. வீட்டுக்குள்ளதான் பள்ளிக்கூடம். இவன் மேல சினிமா காத்தே படாம இவனை பூட்டி வைக்க போறேன். நீ நினைச்சபடி செஞ்ச நிச்சயமா அவன் உருப்பட மாட்டான். எப்படியோ தொலைஞ்சு நாசமா போங்க. என்ன விடுங்க. அம்மா, தாயே. ஓ, வர வர உங்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தியா போச்சியா? நேரா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டீங்களா? அடுத்த வீடு பாரியா? நீங்க நில்லுங்க. என்னங்க அவர் அதுக்கு வரலைங்க. அவர்தான் நம்ம பாபுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற வாத்தியார். வாத்தியார் இவரா? நம்ம பேருக்கா? மகனே, கரெக்டா? இனிமே அதுதான். எங்க பாடுங்க. சங்கரா சிவ சங்கரா சிவ. அதேதான், அதேதான். ஜாயின். சத்தியம் பண்ணி சொல்றேன். வசூல் சக்கரவர்த்தினி கங்கா, வசீகரவல்லி கங்கா. சார், சார். தட்டிட்டியா? நின்னுட்டியா? நின்னுட்டேன் சார். என்ன சமாச்சாரம்? பார்க்க வந்திருக்காங்க சார். யாரு? நடிகைன்னு சொல்ல சொன்னாங்க சார். ஐயா வேலையா இருக்காரு, அப்புறம் பாக்குறான்னு சொல்ல. சொல்லிட்டேன் சார். உங்களை பார்க்காம போறது இல்லைன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சான்ஸ் வந்து சொல்ல பண்ணா நான் எங்கப்பா போவேன் சான்ஸுக்கு? நீ படம் எடுக்கும் போது தரேன்னு சொல்லியா போயா? ஏய், போய் வர சொல்லு. ஏய், இல்ல இதான் பாக்குறேன். எல்லாத்தையும் தான் தட்டிட்டியே. போ போ. ஏன் சார் இவனை நல்ல வெட்ட வெளியில ஓப்பன் கிரவுண்ட்ல விட்டு அங்க என்னத்த சார் தட்டுவான்? வர்ற காத்த தட்டுவான். சரி பாரா,
லட்சுமி எங்க இவ்வளவு தூரம்? யாரோ நடிகை வந்திருக்கிறதா சொன்னானே? நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். வவ்வால் வாழற இடத்துக்கு போனா தலைகீழ தொங்கித்தானே ஆகணும். ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சமாச்சாரம் சொல்லு. வீட்டு விஷயம். வீட்டு விஷயம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாது. ஆபீஸ்க்கு தானே வரணும். நீங்க ஆபீஸ் விஷயத்தை வீட்டுல தானே பேசுறீங்க. அதனாலதான் வீட்டு விஷயத்த ஆபீஸ்ல பேச வந்திருக்கேன். சரி சரி சொல்லு, என்ன சமாச்சாரம்? நம்ம ராஜேந்திரனுக்கு கல்யாணம். ஆறுது ராஜேந்திரன்? ராஜேந்திரன் யாரு? யாரா? கூடலூர் சின்ன அத்தேவர் மகன், என் தம்பி, உங்க மச்சி. ஆமாவா, பிளடி ஃபூல். அவருக்கு என்ன கல்யாணம் ஆகல? எப்போ? அத நீங்க தான் சொல்லணும். மணப்பெண் இல்லாம கூட மணவரையில உட்கார்ந்துருவோம் போல இருக்கு. மாமா தலைமை தாங்கலன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அவ்வளவு பெரிய ஃபேன் அவன் உங்களுக்கு. என்னடி குண்டு போடுற? எனக்கு நேரமே இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்? டேப்பா இங்க வா. ஆல்ரெடி ஸ்டார்ட் கட் பிரேக். அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாள் வேணுமா? நம்ம டேட்ல ஒரு கேப் இருக்கா பாரு. சொல்லிடுறேன். அதோ நிகழும் ரத்தாட்சி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ள நல்ல சுப முகூர்த்தத்தில். மக்கு மக்கு, அன்னைக்கு பூரா கரிநாள். அது கரிநாளோ சைவ நாளோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அன்னைக்கு எங்களுக்கு தேக்கடியில ஷூட்டிங். மத்தியானம் 1 மணிக்கு மேல 2 மணிக்குள்ள லஞ்ச் பிரேக். அப்பதான் சாரு ஃப்ரீ. ஓகே ஓகே, நானே கல்யாணத்துக்கு வந்துருந்து தலைமை வச்சு கல்யாணத்தை முடிச்சு போறேன். போப்போ, நேரமாச்சு எனக்கு. போறீங்க, செய்முறை எல்லாம் இருக்கு. நீங்க மாமங்காரராச்சே, என்ன செய்ய போறீங்க? என்ன நினைச்சாலும் செய்ய, எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் செய்ய. போ, எனக்கு நேரமாச்சு, வேலை இருக்குங்க. போ 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 போ. வணக்கம் சார். வா 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 வா. உனக்கு தெரியல, நம்ம கங்கா. வணக்கம்மா. பெரிய ஆளாயிட்டா. பல ஆம்பளைங்களுக்கு ராத்திரில தூக்கம் இல்லாம செஞ்சுக்கிட்டு வர்றான். கனவு கண்ணின்னு சொல்றம்மா. எனக்கு எல்லாமே அவர்தாம்மா. பாருங்க, என்ன நீ திடீர்னு கால நேரம் இல்லாம வந்து நிக்கிற? குளிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தான் குறிச்ச நேரம். கோயில்ல சாமி கும்பிடுறதுக்குமா நேரம்? எந்த பள்ளத்திலயோ இருந்தேன், இப்போ எவ்வளவு பெரிய உச்சியில இருக்கேன். இத்தனைக்கும் காரணமான உங்களுக்கு நான் என் நன்றி கடனை செலுத்தி ஆகணும். நோ கங்கா, உன்னை படைச்சவனா? அந்த ஒரு திருப்தி போதும் எனக்கு. உங்க திருப்திக்காக இல்ல, என் திருப்திக்காக. உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு நீ செய்ய போறியா? அக்கா, மாமா வந்துட மாட்டேன். வந்துடு வரணுதா. இவ்வளவு நேரமா வாசலையே காத்திருந்தேன். எப்படியும் வந்துட்டு வரல. ஏமா, சொந்த மச்சின கல்யாணம், இதுக்கு கூட வரணும் என்னமா அர்த்தம்? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? ஊர்த்த நேரம் முடிய போறது. தாலியை கட்டுங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானே நாம் அஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுபகேதும் ஜீன சரதாம் சதம். என் வாழ்க்கையை ஏமாற்றத்தோட தொடங்க. ஹலோ டாட். ஹாய் பாபு, how are you? ஃபைன், தேங்க் யூ. லட்சுமி, லட்சுமி. மூடு சரியில்லை. உங்க அம்மாவுக்கா? இல்ல, உங்களுக்கு. ஏன்? இப்ப நடக்க போறது சோகமான சீன். அதனால சீரியஸா உள்ள போங்க. ஏன் சோகம்? சிச்சுவேஷனை கேளுங்க. மாமா கல்யாணத்துக்கு நீங்க வரல. My God. லட்சுமி, I'm sorry. Very very sorry. திட்டப்படி தேக்கடி போயிருந்தேன்னா கல்யாணம் ஞாபகம் வந்திருக்கும், நானும் வந்திருப்பேன். ஆனா அங்க வெயில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால கொடைக்கானல் போயிட்டோம். ஷூட்டிங் பிஸியில கல்யாணம் மறந்து போச்சு. கரிநாளா இருந்தாலும் பரவாயில்ல, மாமா தலைமையில கல்யாணம் நடந்தா போதும் தான். நீங்க சொன்ன தேதியில அந்த அப்பாவி பையன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டான். நீங்க என்ன மட்டும் இல்ல, மாமனார மாமியார கட்டுன மனைவிய சாதி தனத்தை அத்தனை பேரை அவமானப்படுத்திட்டீங்க. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என்னுடைய தொழில் அப்படி. அதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது வேற எந்த நினைப்பு வரக்கூடாது. வந்தாலும் அது சரிப்படாது. தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறது எதுக்காக? மனைவி மக்களோட சொந்த பந்தத்தோட சுகமா இருக்கத்தானே. அது கிடைஞ்சலா இருக்க தொழில் ஒரு தொழிலா? நீங்க எப்படியாவது தலைமை தாங்க வருவீங்கன்னு
என் தம்பி தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா. தெரியும், அத பத்தி ஒன்ன விட எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ளை தாலிய கையில எடுக்கிறான். மாமனுடைய வருகைக்காக அவருடைய கண்கள் வாசப்படியே பார்த்துக்கிட்டு, அவருடைய கண்கள் மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான கண்கள் வாசப்படியே தான் பாக்குது. ஊத்துல ரெங்கியாச்சுன்னு ஐயர் குரல் கொடுக்கிறார். கெட்டி மேளங்கிற சத்தம் அவன் காதுல விழுவுது. அவன் கைதான் தாலி கட்டுது. ஆனா கண் வாசப்படியே பார்த்துக்கிட்டு. இப்படி ஒரு சம்பவம் தான் வீட்டு மாப்பிள்ளைங்கிற நம்ம படத்துக்காரன் எடுத்திருக்கானே, அதனுடைய சோகம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஐயோ, சோகம் மட்டும் இல்லைங்க, அங்க பெரிய சந்தேகமே வந்துடுச்சு. நமக்குள்ள சண்டையா, அதனாலதான் நீங்க கல்யாணத்துக்கு வரலையா? இதுக்கு என்ன செய்ய போறீங்க? இதுக்காக வருத்தப்படுறேன். வேண்டாம், இப்பவே புறப்படு. ஊருக்கு போய் நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோங்கிறத நிரூபிச்சுட்டு வந்துருவோம். அப்படி போனா அவங்க சமாதானப்படுவாங்க, நான் சமாதானப்பட மாட்டேன். மை காட், என்னதான் செய்ய சொல்றேன்? 10 நாளைக்கு உங்க சினிமாவை எல்லாம் மறந்துட்டு எங்கேயாவது நார்த் இந்தியா டூர் போயிட்டு வரலாம். ஓகே, சிம்லா, காஷ்மீர், எங்க வேணாலும் போலாம். அங்கேதான் லொகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஐயோ, அதானே வேண்டாங்கிறேன். சினிமா வாடியே இல்லாத இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன். பேசாம வரணும். ஆர்டர் 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 ஆர்டர். டேக் ஓகே. ஆனா கடைசி ஆக்ஷன் தான் சென்சார்ல போய்டும். ஏண்டா ஒன் மோர் வேணுமா? ஐயோ, அங்க என்ன இருக்கு? வண்டியில ஏறுங்க. வணக்கம் சார். வாமா வா, நீ ஏதாவது முடிச்சு போடு. முடிச்சா? ஆமா சார், முடிச்சிட்டேன். எதை? வீடு கட்டி முடிச்சிட்டேன். 15ஆம் தேதி கிரக பிரவேசம். நீங்க அவசியம் வந்து நடத்தி வைக்கணும். நான் வரமாட்டேம்மா. நான் கிரக பிரவேசத்துக்கு வந்தா அந்த வீட்டை உனக்கு நான் தான் கட்டி கொடுத்துட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாளுவோ? சொல்லுவாங்க. சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே இந்த வீட்டை கட்டி கொடுத்தீங்க. உண்மையை தான் சொல்றேன். என்ன நீங்க நட்சத்திரமாக்குனீங்க. அதுல கிடைச்ச லட்சங்கள் தான் இந்த வீடு. இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க கிரக பிரவேசத்துக்கு வரலன்னா நானும் அந்த வீட்டுக்கு குடி போக மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாத. சரி, நான் வரேன் போ. சார், வரப்ப அம்மாவையும் கூட்டிட்டு வரணும். அந்த அம்மா இல்லாம நான் எங்க வர போறேன்? அவ முந்தாடி பிடிச்சுக்கிட்டு தான் நான் வருவேன். நீ போ. வரேன் சார். வரேங்க. இத வந்துட்டேன் சார். ஹலோ, வாங்க 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 வாங்க. உள்ள மூச்சு விடு, விளக்கு அணைஞ்சிட போகுது. ஆளை பார்த்தே பிரமிச்சிட்டியே, உள்ள வந்து பாரு. முதல் தடவையா இப்பதான் வரீங்கன்னு நினைச்சேன். முன்னாலேயே வந்திருக்கீங்களா? ஓ எஸ், பிளானே நான் தான் அப்ரூவ் பண்ணேன். அது வேறயா? கெட்டுறதுக்கே திட்டம் போட்டுக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, கங்காவுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? வணக்கம் சார். வணக்கம் கங்கா. வீடு ரொம்ப அழகா இருக்கு, இந்த மாதிரியே. இங்க ரவுண்டா ஒரு சோஃபா போட்டா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி வந்தா உட்காரத்துக்கு சௌகரியமா வாங்கி கொடுத்துட்டுமா? இல்ல சார், சோஃபா மேல போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் கடைஞ்சல இருக்குமேனதா இங்க போடல. கங்கா, இங்க ஒரு லஸ்தர் விளக்கு வாங்கி மாட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். வாயேன், கையோட வாங்கி கொடுத்துறேன். பரவாயில்ல சார், அப்படி ஒரு லஸ்தருக்கு நானும் ஆர்டர் பண்ணிருக்கேன். என்ன நீ எதை கேட்டாலும் வேணாம் வேணாங்கிற? எதையாவது அன்பளிப்பா கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கடைசியில என்னையோ உனக்கு கொடுத்த வேண்டி வரும் போல. கொஞ்சம் இருங்க சார், வரேன். எப்படி வீடு?
சின்ன வீடுதான். சேச்சே, நம்ம வீட்டை விட பெருசு இல்ல. கங்காவுக்கு பெரிய வீடுதான், உங்களுக்கு சின்ன வீடுன்னு சொல். சில்லி, உனக்கு தான் சின்ன புத்தி. இவ்வளவு மட்டமான கற்பனை உனக்கு எப்படி வந்தது? கற்பனை இல்லைங்க, முடிவே அதுதான். இந்த வீட்டுல எல்லா செவுத்துலயும் இவ்வளவு படம் மாட்டி வச்சிருக்காளே, ஏன்? அதே தான் நானும் கேட்கிறேன். எல்லா செவுத்துலயும் இவ்வளவு படம், என் படம் மாட்டி வச்சிருக்காளே. உன் வீட்டுல மட்டும் என் ஒரே ஒரு படம் மாட்டி வச்சிருக்கேன். வீட்டுல பூஜை ஒண்ணுதாங்க இருக்கும், படுக்கற பலது இருக்கலாம். டைரக்டர் சார், அம்மா என்ன சொல்றாங்க? ரூம் எல்லாம் சின்னதா இருக்குன்னு சொல்றாங்களா? ரூமா வீட்டையே சின்ன வீடுங்கிறா. அவங்க சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். விழிஞ்சுது. எல்லாம் என் தலைவிதி. அன்னைக்கு என்ன ஆபீஸ்ல பார்த்ததும் ஏன் வந்தேன்னு கேட்டாரு. அவ வந்ததும் வாங்க வாங்கன்னு பல்ல அடிச்சுட்டு நின்னாரு. இதெல்லாம் எனக்கு புரியாம போயிடுச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. அன்னைக்கு அப்படித்தான் அவ புது காரை வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்க கையால எடுத்து கொடுங்கன்னு கேட்டா. இவர் எடுத்து மட்டுமா கொடுத்தாரு, அவளை பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு பட்டண பிரவேசம் இல்ல வந்தாரு. ஊரே ரகசியமா பேசு. ரகசியம் எதுக்குன்னு கிரக பிரவேசம் ஊரையே கூட்டி செவுத்துல எல்லாம் படுத்த மாட்டி உறவு பகிரங்கப்படுத்திட்டாளே. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? என்ன புரிஞ்சு போச்சுன்னு கேக்குறேன். எனக்கும் கங்காவுக்கும் குரு சிஷ்ய பாவ உறவு அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது கழங்கமா நினைச்ச உன் கண்ணு அவிஞ்சு போயிடும். நல்ல சாபம் கொடுங்க. உங்க சாபம் பலிச்சா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறத விட கண்ணு போறதே தேவை. எது கன்றாவி? தன்னை முன்னுக்கு கொண்டுகிட்டு வந்தவங்கிற முறையில எனக்கு நன்றி கடன் செலுத்துறா. அது சமயத்துல ஆர்வ கோளாறுனால அதிகமா போயிடுது, அவ்வளவுதான். ஆர்வம் அவளுக்கா உங்களுக்கா? உங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் ஆசையா சமையல் பண்ணி அனுப்புறேன். அவ வீட்டு சாப்பாடை தின்னுட்டு கேரியர் திறந்து கூட பார்க்காம அனுப்புறீங்க. அதுக்கு என்ன பண்றது? அவ வீட்டு சமையல் நல்லா இருக்கு. இருக்கும் இருக்கும். என்ன மாதிரி கட்டி கொடுத்து அனுப்புறா. பக்கத்திலேயே இருந்து கிளைய போட்டு இழிச்சுக்கிட்டு அது சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு எடுத்து ஊட்டி விட்டா நல்லதா இருக்கும். ஐயோ கன்றாவி, ஏன் கண்டதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு என் இழவ கொட்டுறேன்? நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்கு, கொஞ்சம் யோசனை பண்ண வேணாமா? என்ன தொந்தரவு பண்ணாத. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறதே தொந்தரவா போச்சா? பாரா, வீட்டுல இருக்கிறதே கொஞ்ச நேரம், அப்பவும் அவளை பத்தியே யோசிங்க. நான் போறேன். நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கும் வந்துட்டு போங்க. தலை எடுத்த தலை எடுத்து பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறதே தொந்தரவா போச்சா? பாரா, வீட்டுல இருக்கிறதே கொஞ்ச நேரம், அப்பவும் அவளை பத்தியே யோசிங்க. நான் போறேன். கட் கட். ஏண்டா சார், கேமரா ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு சார். நீங்க கட்டுக்கு பதிலா ஸ்டார்ட் சொல்லிட்டீங்க. ஓ தம்பி, எத்தனை அடி ஓடி இருக்கும்? ஒரு 100 அடி. 400 ரூபாய் க்ளோஸ். காலையில இட்லி வடை பொங்கல் தின்னது போது இது வேற. சாரிப்பா சாரிமா, ஒன் மோர். ஏய் சச்சா, கட் கட். என்னம்மா அது? பெரிய ஆர்டிஸ்ட்ங்கிற அபிப்பிராயமா? முகத்துல எக்ஸ்பிரஷன் தெரிய வேணா? என் கருப்பு கண்ணாடியை மாட்டிட்டு வந்து நிக்கிறவா? சார், நான் இறக்கமா பாக்குறேனா கோவமா பாக்குறேனான்னு தெரியக்கூடாதுன்னு நீங்க தானே சார் கண்ணாடி போட சொன்னீங்க. என்னது? நான் சொன்னா? எஸ் எஸ், நான் தான் சொன்னேன். ஐ எம் சாரி. ஒன் மோர். கேமரா 11 take 2. கட் கட் கட். என்ன அந்த நம்பர்? 11 சார். தொல்லுல 11 தான் சார். நான் எடுத்து பேசுறேன். தொல்லு போறது போற 11 போட்டு என்ன செய்றீங்க? ப்ளீஸ் சார், அது ஆக்சுவலா ஷார்ட் நம்பர் 11 தான் சார். ஒன் மோர் டேக் எடுக்கிறோம். நீங்க தான் தப்பா. பச்சை என் மனசு என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ, அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். ஷூட்டிங் கேன்சல். ஏயா நிஜமாவே பேக்கப்பா? அதான் அடிச்சு சொல்லிட்டாருல, இன்னும் நாங்க வேற வாங்கணுமா? அவ்வளவுதான் சார். இன்னைக்கு 10,000 ரூபாய் க்ளோஸ். சார், கொஞ்ச நாளாவே டைரக்டர் ஏதோ மூட் அவுட்டா இருக்கிறாரு. இத பாரியா,
பானை செய்யறவனுக்கு கூட மனசு சரியில்லைன்னா பானை சட்டி எல்லாம் கோணமானலா தான் வரும். என்னையா புல் அரிக்குது. நல்லா சொரிஞ்சுக்க. ஆஹா, என்ன உதாரணம் சொல்லிட்டீங்க சார். நீங்க தொழில் மாறி வந்துட்டீங்க. வர்ற ஆத்திரத்துக்கு ஒரே வெட்டா வெட்டுவேன். இதுவும் நல்ல தொழிலாச்சே. பரம்பரை தொழில்ரா. கப்பு. என்னங்க நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. இன்னைக்கு சுமங்கலி நம்ப பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தா கூட புருஷன் இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் பாத்துட்டு வாங்க. ஐயோ காலங்காத்தால உனக்கு என்னாச்சு? வாயேன். சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா எழுந்துரு. என்ன விசேஷம்? நீங்க எடுத்த கோபுரம் படத்துக்காக கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கு சார். வெல் 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 வெல். ஊர்வசி கங்கா, இன்னும் இதை போல பல பட்டங்கள் உனக்கு கிடைக்கணும். என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நான் ஊர்வசி, ஊரூரா அலைஞ்ச ஒரு பிச்சைக்காரி ஊர்வசி. நான் இன்னும் பிச்சைக்காரிதான். ஊர்வசிங்கிறது எனக்கு நீங்க போட்ட பிச்சை. My dear, ஒரு கிளி பேசுதுன்னா அதை பழக்கினவன பாராட்ட வேண்டியதுதான். ஆனா அவனால ஒரு கிளியை தான் பேச வைக்க முடியும், ஒரு காக்காய பேச வைக்க முடியாது. நீ எனக்கு கிடைச்ச கிளி. பத்திரிகை நண்பர்களே, நம்ம கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கிற இந்த நல்ல நேரத்துல நாங்க 2 பேரும் சம்பந்தப்படுற ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். கலையுலகம் எனக்கு ஒரு கௌரவமான இடத்தை கொடுத்திருக்கு. கங்காவுக்கும் தான். அதுக்கு நாங்க நன்றிக்கடன் செலுத்தியே தீரணும். நான் அனார்கலிங்கிற ஒரு மாபெரும் காதல் காவியத்தை எடுக்க போறேன். அதுல ஊர்வசி கங்காதான் அனார்கலி. அனார்கலி ஒரு சாதாரண படம் அல்ல, என் கலைவாழ்வின் சாதனை. இது கலையுலகத்துக்கே பெரும் காணிக்கையா அமைய போகுது. கலை உலகத்துக்கு மட்டும் காணிக்க வந்தா போதாதுங்க, பைனான்சியருக்கு காணிக்க வரணும். உங்க அனார்கலி தூக்கி போடுங்க. நான் ஒரு கதை சொல்றேன். 5 சாங், 6 ஃபைட், 2 ரேப். இன்டர்வலுக்கு முன்னால ஒண்ணு, இன்டர்வலுக்கு பின்னால ஒண்ணு. அப்புறம் பாருங்க, எல்லா ஏரியாவும் கண்டிப்பா 200 நாள் ஓடும். அப்படி ஓடல என் பேரு சீனாத்தானா இல்ல. சீனாத்தானா? சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, ஒரு பவர்ஃபுல் மீடியா. இதுல பிரச்சாரம் பண்ணலாமே தவிர விபச்சாரம் பண்ணக்கூடாது. நாம ரெண்டுமே பண்ணல, வியாபாரம் பண்றோம். வியாபாரத்தோட நோக்கம் லாபம். லாபம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஓ, அனார்கலி மாதிரி படம் எடுத்தோம்னா எத்தனை கருத்துக்களை மக்களுக்கு சொல்ற பாருங்க. ஜாதி மத பேதம் ஒழியுது, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஒழியுது. இதெல்லாம் சமுதாயத்துக்கு லாபம் தானே. அட, நீங்க அனார்கலி எடுங்க சார். ஆனா அனார்கலிய சலீம் அவசியம் ரேப் பண்ணணும். சீனாதானா? அனார்கலியும் சலீமும் அன்பு காதலர்கள். அவளை எப்படி ரேப் பண்ண முடியும்? காதலிக்கிறதுக்கும் கற்பழிக்கிறதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? 6 அமர பிடிக்கிறது காதல், அவசரமா பிடிக்கிறது ரேப்பு. அப்படி உங்களுக்கு சலீம் கற்பழிக்கிறது சங்கடமா இருந்தா பண்ணட்டும். ஆக அப்படி ஒரு ரேப் சீன் இருந்தாதான் ஓடுற பணத்துக்கு பாதுகாப்பு. லுக் மிஸ்டர் செட்டியார், இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கணும்னா அதுக்கு நீங்க வேற டைரக்டரை பாருங்க. அப்ப பைனான்ஸ்க்கு நீங்க வேற ஆளை பாருங்க. ஓகே, கெட் அவுட். இனிமே வீட்டு வாசப்படி பிரிக்க கூடாது. கெட் அவுட் ஐ சே. டைரக்டர் சார், உங்களை மாதிரி லட்சியம்னு சொன்னவங்க பல பேர் என் வீட்டு வாசப்படிக்கு வந்திருக்காங்க. நீங்களும் ஒரு நாள் வரத்தான் போறீங்க. ஆனா உன் வீட்டுக்கா? நாரி போன பணமா இருந்தாலும் திங்க அலைகிற நரியிலடானா உன் வீட்டுக்கு வர. தான் அடிச்ச மாதிரி தடம் புரண்டு விழுந்தாலும் தள்ளி விட்டுட்டு போற சிங்கம். போ வெளியே. இந்த மாதிரி கீர்த்தனமான ரசனக்கார பணத்துல படம் பண்ணினா அதுக்கு விலை இருக்கலாம், ஆனா அதுல கலை இருக்காது. அனார்கலி படத்தை என் படத்திலேயே நான் எடுக்கிறேன். நான் நினைச்சதை முடிச்சே காட்டுறேன். ஹலோ, யாரு? கங்காவா? நீங்க இப்பவே என் வீட்டுக்கு வரணும். என்ன வீட்டுக்கா? இந்த நேரத்திலயா? உடனே வரணுமா? இப்ப நீங்க வரலன்னா என் மானமே போயிடும். இதோ வந்துட்டேன். அந்த
இல்லாதவன் கைய புடிச்சு இழுத்தாதான் உனக்கு மானம் போகும். எனக்கு என்ன அருகதை இல்லையா? நீ அறிமுகமான படத்துல இருந்து அவார்டு வாங்கின படம் வரைக்கும் பணம் கொடுத்தவன்னா மத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒரு சம்பளம் கொடுத்துட்டு 2 வேலை வாங்கிக்குவான். நான் அப்படியா? உங்க அந்தஸ்துக்கு இது நல்லா இல்ல. தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. கங்கா, உன் ரசிகர் மன்ற காப்பாளன்னா எனக்கே தாப்பாள போட்ட எப்படி? ஊருக்கெல்லாம் நீ கனவு கன்னி, எனக்கு மட்டும் நினைவு கன்னி. உன்னை போட்டு படம் எடுக்கிறவனுக்கெல்லாம் குறைஞ்ச வட்டியில பணம் கொடுக்கறனே, ஏன்? உன் மேல இருக்கிற ஆசை, அக்கறை. என்ன என்ன இது? நான் பிச்சைக்காரியா இருந்தப்ப கூட பாரத்தோட தான் சார் இருந்தேன். ஏண்டா பெரிய மனுஷா, நீ இங்க நடத்த வந்ததுதான் என்கிட்ட படத்துல வைக்க சொன்னியா? அட போயா, இது என்ன பட்டா நிலமா? அத்துமீறி வந்துட்டேன்னு ஆத்திரப்படுறதுக்கு? புறம்போக்குனா குடிசை போடத்தான் செய்வான். நீ யாரையா அதை கேட்கறதுக்கு? என்னையா யாருன்னு கேக்குறேன்? பாடுபட்டு அவளை உருவாக்குன ஆசிரியன். அவள் என் மாணவி. மாணவி தானே, மனைவி இல்லையே. அப்படி ஆக்கிக்கிறதா மனசுல இருந்தா சொல்லு. சீனா தானா மரியாதைக்கார, வெளியே போயிடுறேன். இல்ல நீ வெளியே போ. வைக்க போற நாய் காத்தா மாதிரி பம்பு பண்ணிட்டு நிக்காத. மறுபடியும் இந்த பக்கம் வந்த உன்னை மீதிச்சே கொண்டு விடுவேன் மாஸ்டர். ஓடு. டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் மோதல் படப்பிடிப்பில் அல்ல, நடிகையின் படுக்கையறையில். அட கொண்டாப்பா, எவ்வளவு முக்கியமான விஷயம் உணர்ச்சியில் படிக்க வேண்டாம். கேளு, இத பாரு. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல் டைரக்டர் ராம்குமார் கங்கா வீட்டிற்கு போன போது அவள் படுக்கை அறையில் தயாரிப்பாளரும் பைனான்சருமான சீனா தானா இருந்தார். ஆத்திரமடைந்த ராம்குமார் அவர் மீது பாய இருவருக்கும் கடுமையான கைகலப்பு. கடைசியில் பைனான்சியர் வெளியே வந்து விழுந்தார். பின்னர் கங்கா டைரக்டர் காலை பிடித்துக் கொண்டு மன்றாட டைரக்டர் மறந்து மன்னித்து விட்டதாக தெரிகிறது. டைரக்டரின் புதிய படமான அனார்கலியில் கங்காவே அனார்கலியாக நடிக்கிறாராம். இது அவரது லட்சிய படம். படம் முடிவதற்குள் இருவருக்கும் கல்யாணம் நடக்கலாம். இதுதான் டைரக்டரின் லட்சியமா? லட்சுமி, அனார்கலி படத்துக்கு எல்லா வேலையும் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதுல உங்க லட்சியமே இருக்கே. கரெக்ட். இப்பதான் நீ என்ன சரியா புரிஞ்சுகிட்டு இருக்க. உங்க லட்சியம் என்னன்னு இப்பதானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜத்தை பாருங்க. நிஜம்? ஓ, இதுவா? ஏற்கனவே படிச்சுட்டேனே. என்கிட்ட கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லிருப்பேன். இது பேரு தான் நிஜம். அந்த பொய்ய பொய்யாக்கணும்னா அனார்கலியா கங்கா நடிக்க கூடாது. நடிக்க கூடாதா? உனக்கு என்ன பைத்தியமா? அனார்கலின்னு எனக்கு கற்பனை வந்தப்பவே அதுக்கு முழு உருவம் கொடுத்ததே கங்கா தான். தெரியுமா உனக்கு? பைனான்சர் நடா கதையை மாத்துங்களா, நீ நடனா கதா நாயகியே மாத்துங்கிறியே. பைனான்சருக்கு அவரு போட்ட பணம் போயிடுமோன்னு பயமா இருக்கலாம். ஆனா எனக்கு கிடைச்ச வாழ்க்கை போயிடுமோன்னு பயமா இருக்கு. சீச்சி, உன்னுடைய பயத்துல நியாயம் இல்லை. பயத்துக்கு நியாயம் தேவையில்லை, காரணம் தான் தேவை. அது நிறையவே இருக்கு. என் சந்தேகத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க படத்துல கங்கா நடிக்க கூடாது. லட்சுமி, அனாவசியமான சந்தேகத்தால சீதாராமனுடைய வாழ்க்கையே கெட்டு போயிருக்கிறதா கதை படிச்சிருக்கிறோம். உன்னுடைய சந்தேகத்தால இந்த ராம்குமாருடைய வாழ்க்கை பாழாகாம பாத்துக்க. ராமருக்கு சந்தேகம் வந்ததும் சீதை தீ குளிச்சா, அப்படி ஒரு சந்தேகம் சீதைக்கு வந்திருந்தா ராமர் தீ குளிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ராமன் ஏகபத்தினி விரதன், நிச்சயமா சீதைக்கு ராமன் மேல சந்தேகம் வராது. வந்துடுச்சு. அப்ப நீ சீதை இல்ல. ஆமா, நீங்க ராமனா இல்லையே. லட்சுமி, நான் என்ன உங்களை அக்னி பிரவேசமா பண்ண சொல்றேன்? அவளை உங்க படத்துல போடக்கூடாதுன்னு சொல்றேன். நான் பாடுபட்டு உருவாக்குறவ கங்கா. அவளை லட்சிய படத்துல போட்டே தீருவேன். அவதான் உங்க அனார்கலினா, நான் உங்க மனைவி இல்ல. சண்டில ஒண்ண முடிவு பண்ண. அவதான் அனார்கலின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன் புருஷனா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம படம் முக்காவாசி முடிஞ்சு போச்சு. ஒரு 10 டேஸ் அவுட்டோர் பாக்கி இருக்கு. கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். நீங்க பெரிய டைரக்டர், உங்க படத்துக்கு தாராளமா ஃபைனான்ஸ் பண்ணலாம். இருந்தாலும் முதல்ல என்கிட்ட பிசினஸுக்குன்னு வர்றீங்க. ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். டைரக்டர் ராம்குமாருக்கு பைனான்ஸா? புண்ணியம் சம்பாதிக்கணும்னா கொடுக்கலாம், லாபம் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்க வேண்டிய டைரக்டர் மார்க்கெட்ல மத்தவங்க கிட்டயும் போவாரு. அவங்க போன்ல என்னைய புடிச்சு தொல்லை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால
நீயே ஒரு ரவுண்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடு, யோசிக்கணும்னு. சரிங்க டைரக்டர் சார், கொஞ்சம் நான் யோசிக்கணும். ஏன் சகுனம் சரியில்லையா? இல்ல, அவர் பெரிய அனுபவஸ்தர். அவரை கேட்டுத்தான் எதையுமே நான் செய்யறது. அவரை ஒரு வார்த்தை சொல்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கிறேன். எவர? அவர்தான் சீனாத்தானா. சீனாத்தானா? ச்சே. அவன் ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு ஃபைனான்ஸா? வேண்டாம், நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். என்னங்க போன காரியம் என்னாச்சு? சைபர். நம்ம பழைய சீனாத்தானா இருக்கானே, அவன் பேரை நான் மறந்துட்டேன். அவன் என்னையும் மறக்கல, நம்ம விரோதத்தையும் மறக்கல. எல்லார்ட்டையும் சொல்லி எனக்கு ஃபைனான்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். நீங்க பழைய பைனான்ஸே பாத்துட்டு இருந்தா எப்படி? புது பைனான்ஸ் ஒருத்தர் இருக்காரு, பாக்குறீங்களா? அது யார் அவரு? இருங்க. மை காட், எந்த லட்சுமி இது? இதெல்லாம் உங்க குடும்ப நகை இல்ல? ஆமாங்க, இது எங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தாங்க. அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் என் மகளுக்கு கொடுக்கறேன். உன் மகளுக்கா? நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா அனார்கலி, அவதான் என் பொண்ணு. லட்சுமி, 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 you are great. Really, you are great. பாபு பரவாயில்லையே, பிச்சு உதறிட்டே இன்னைக்கு. ஏப்பா முந்தி எல்லாம் 8 டேக் ஆனா கூட ஹீரோயினை கட்டி பிடிக்கிறதுனா கை வட 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 நடுங்கும். பயத்துல என்ன கட்டி பிடிச்சுக்குவேன். இப்பெல்லாம் ஒரே டேக்ல ஓகே பண்றேன். ஏன்பா நாங்க ஸ்டார்ட் சொல்றதுக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டேன். கட்டு சொன்னப்புறம் விட்ட மாட்டேங்கிற. பெரும் கூட்டமா வந்து பிரிக்க வேண்டியதா போச்சு உன்ன. நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். எங்கயோ போயிட்ட நீ. சிச்சி, நீ பிடிச்சதுக்கு ஏன் எனக்கு கை கொடுக்குற? அது என்னப்பா முரட்டுத்தனமா பிடிச்சு இழுக்கிற? ஓஹோ, அங்க நின்னு காத்த மறைச்சிட்டனோ? நியாயம் தான், நியாயம் தான். வா, இவ்வளவு பெரிய சீன் இன்னைக்கு. டைரக்டர் எப்படி வசனத்திலே கொக்கி போட்டு இழுத்தாரு பாத்தியா? அவர் டைப் தனி. தம்பி, இன்னைக்கு ஆக்ட் பண்ண அந்த சீன் ரொம்ப என்ன, நாளைக்கு ஆக்ட் பண்ற சீன் நான் ஆக்ஷனோட படிச்சு காட்டுறேன். என்ன மாதிரியே ஆக்ட் பண்ணு. ஐ டோல் ஜபாத். என்னப்பா நீ உன் இடது பக்கம் நிக்கிறவங்கள பூரா இந்த பக்கமா இழுத்து விட்டுக்கிற? அப்புறம் பாரு, இந்த புது ஹீரோவுக்கு இடது காது கேட்காதுன்னு இண்டஸ்ட்ரியில வதந்தியே பரவிடும். என்ன வலது காதுன்னு கேட்காத? ஹலோ, என்ன தம்பி இதுக்குதான் ஜூம் போடுறாரா? ஹலோ தம்பி, என்னப்பா இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க 25 வருஷமா இருக்கிறோம். டைரக்ஷனை கத்துக்கிட்டோமோ இல்லையோ, எப்ப இங்கிதமா ஒதுங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும்பா. பச்சா, இந்த மாதிரி மேக்கப் ரூம்ல எத்தனை பாத்துப்போம். சர்வீஸ் ஹேண்ட். அதனாலதானே இவனுக்கு பச்சைன்னு பேர் வந்துச்சு. பார்த்து பார்த்து கண்ணு நொல்லையா போச்சு இவனுக்கு. ஏய், சாமியார் விட்டு வாயா.
எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. படம் முடிஞ்ச மாதிரி தான். இனிமே கிளைமேக்ஸ் மட்டும் தான் பாக்கி. கேள்விப்பட்டேன் கல்யாணம் தான் பாக்கின்னு. ச்சே, வாக்கு. அனார்கலி கிளைமேக்ஸ் கல்யாணம் இல்ல. கதையில கல்யாணம் இல்லதான், அந்த கதையில நடிக்கிறாங்களே ஹீரோ ஹீரோயின், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். அவ்வளவு காதலாம். ஆ? காதல்? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களா? அப்படின்னா அவங்க நடிக்கல, தத்ரூபம், ரியல், வெரி குட். அப்படின்னா என் படம் சூப்பர் ஹிட். என்னங்க அநியாயமா இருக்கு? ஒரு படத்துக்கு டைரக்டரா தான் நினைக்கிறீங்களே தவிர ஒரு பிள்ளைக்கு தகப்பனா நினைக்கிறீங்க? சீ, பைத்தியம். ஒரு டைரக்டர்னா தான் எடுக்கிற கதைக்கு சின்சியரா இருக்கணும். இப்ப என் கதைக்கு மட்டும் இல்ல, என் மகனுக்கும் சின்சியரா இருக்கேன். இல்ல, நீங்க கதைக்கு மட்டும்தான் சின்சியரா இருக்கீங்க, பிள்ளைகிட்ட இல்ல. ஷட் அப். உன் பிள்ளை பத்தி ஒன்ன விட எனக்கு நல்லா தெரியும். மழையில நனையாதடான்னு சொன்னா போதும், குடிக்க கூட மாட்டான், அவ்வளவு சின்சியர். காதலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றான்னு மட்டும் தான் சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான்னா, ஏய், நீ அவனை சன்னியாசி அவளத்த, நான் அவனை சம்சாரியாக்க போறேன். பிரார்த்தனை பண்ணி ஒரு ஊமை பிள்ளைக்கு வர்ற முதல் பேச்சு அசிங்கமா இருக்கிறத விட அந்த பிள்ளை ஊமையா இருக்கிறதே மேல். லுக், அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பொருத்தமா இருக்கு. அப்புறம் என்ன அசிங்கம்? வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க மருமகவல்லியே நினைச்சுக்கிட்டேன். ஒரு பெண் விளக்கோட வர்றா, அவளையே வழிமறிக்கிற. ஐயோ, வர்றது குத்து விளக்கு இல்லைங்க, சிகப்பு விளக்கு. அவளை எந்த சந்தையில இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என் உயிரே போனாலும் சரி, எங்கேயோ தெருவில் இருந்து வந்தவ என் வீட்டுக்கு மருமகளா வர நான் சம்மதிக்க மாட்டேன். யார் சிவப்பு விளக்கு? யார் தெருவில் இருந்து வந்தவ? புவனி என் பொண்ணு, நான் பெத்த மக. ஒரு படைப்பாளிக்கு குடும்பத்துல அமைதி இருந்தாதான் படைப்பிலேயும் அழகு இருக்கும்னு நினைச்சு நான் இந்த பட உலகத்தை விட்டே வெளியேறினேன். ஆனா டைரக்டர் அனார்கலிக்கு என் முகச்சாயில ஒருத்தி வேணுங்கிறதுக்காக எத்தனையோ வருஷம் தேடி அலைஞ்சாரு. அதனாலதான் நான் பெத்த மகளை அவர் தேடின அதே சிவப்பு விளக்கு பகுதியில அவர் பார்வையில படுற மாதிரி நடிக்க வச்ச. இத பாருஷா, டைரக்டர் கண்ணுல பண்ணுங்கிறதுக்காக என் மக புவனிய உன்கிட்ட ஒப்படைச்சிருக்க. அவ மேல எந்த கரையும் படாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. மை காட், ஊர்ல எவ்வளவோ பேரு துரோகத்தை பண்ணிட்டு தியாகிகள் மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இப்படி. ஆமா, நான் உன் பொண்ணை தேர்ந்தெடுத்தேன், அப்பவே அவதான் உன் பொண்ணு ஏன் என்கிட்ட சொல்லல? என் மேல இருக்கிற கோவம் என் பொண்ணு மேல திரும்பிட்டா இன்னும் உங்க லட்சியம் தள்ளி போகணுதான் நான் சொல்லல. இன்னும் கூட சொல்லிருக்க மாட்டேன். என் மக இப்ப வெறும் நடிகை மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியவ. ஒரு நடிகையோட பிறப்பும் வளப்பும் தெரியணும்னு அவசியம் இல்ல, ஆனா ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணோட பிறப்பும் வளப்பும் தெரிய வேண்டியது அவசியம். அதனால்தான் சொன்னேன். பாத்தியா, ஒரு வீட்டுல வாழ போறவளாம் உன் வீட்டுல வாழ போறான்னு சொல்லல. அப்படிதான் என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரவங்கள கேட்கணும்னு அர்த்தம். அந்த கௌரவத்தை அவ பாக்குறா. மக்கு பேசாம இருக்கியே. நல்ல டைரக்டர் டேக் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஒத்திகை தேவையா? கங்கா, நீ அனார்கலி ஆக்ட் பண்ணியிருந்தா கூட அது வெறும் நடிப்பா தான் இருந்திருக்கும். ஆனா உன் பொண்ணு என் பையனும் அனார்கலி சலீமாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. படம் இயற்கை அமைஞ்சிருக்கு. படம் இருக்கட்டுங்க, கல்யாணம் எப்போ? கொஞ்சம் பொறு, 10ஆம் தேதி கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன். அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்டோட கிளாமர் போயிடுமே. உங்க டைரக்டர் புத்திய விட மாட்டேங்கிறீங்களா? புவனி, வேடிக்கை பாத்தியா? நம்ம வேஷமே வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆமா, கேமராவுக்கு முன்னால நமக்கு எப்படி கட்டி பிடிக்கிறதுனே தெரியல. கேமராவுக்கு பின்னால நம்ம காதல் கட்டிலற வரைக்கும் வந்தாச்சு. நமக்கு கல்யாணம் என்னமோ நிச்சயம்தான். அதுக்கு முன்னால நம்ம ஒரு முதலிய ஒத்திகை வச்சுக்கோமா? நடிகரை கட்டிக்கிறதுல இப்படி ஒரு கஷ்டமா? எல்லாத்துக்கும் ஒத்திகை. ஆமா, இதுக்கு யார் டைரக்டர்? நான் தான். இது பாரு, இப்ப நீ மாப்பிள, நான் பொண்ணு. முதலியரை விட நான் பொண்ணு மாதிரி உன் பக்கத்துல வந்து உட்கார்றேன். நீ மாப்பிள மாதிரி என்ன ஆசையா கட்டி பிடிக்கிற. ஒத்தியதான், ஒத்தியதான். இப்ப நீ உட்காரு. நல்லா கட்டி பிடிக்கணும். ஓகே, ரெடியா? பிடிக்கிறது
இது ஒண்ணாவது மிச்சம் இருக்கட்டும். ச்சே. ஆ? என்னடா மணி 12 ஆச்சு, லஞ்ச் அவர் வரப்போகுது, ஆர்டிஸ்ட காணோம். சார் 7 மணி பிளைட்லயே புவனி வர வேண்டியது. நாங்க கோயம்புத்தூருக்கு வண்டி அமிச்சோம். ஆனா பிளைட்ல புவனி வரல. அவங்க வீட்ல இருந்து யாரோ ஒரு ஆள் வந்தாரு. என்ன சொன்னா? அது புவனி இனிமே படத்திலே நடிக்க மாட்டானா சார். My God. படம் முடிய போகுது, கிளைமேக்ஸ் மட்டும்தான் பாக்கி. இப்ப போய் நடிக்க மாட்டேன்னு சொன்ன என் நிலைமை என்ன ஆகிறது? முன்ன இப்படித்தான் அவங்க அம்மா நேர்ல வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப மக ஆள அனுப்பிச்சு சொல்றாளா? எங்க என்ன சொன்னா? எடுத்ததோட படத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லி அமிச்சாங்க. எப்படிதான் முடிக்கிறது? தெரியலையே. நன்றி கட்ட ஜென்மங்கள். இப்ப பிளைன் இருக்கா? சார் நாளைக்கு தான் பிளைட். ஒரு வண்டி எடுக்க சொல்ல, நாளைக்கு நேரம் போறேன். கங்கா, வீட்டுல இருந்து என் படத்தை எல்லாம் எடுத்துட்டேன். அது உன்னுடைய இஷ்டம். ஆனா என் படத்தை நான் எடுக்கிறதுக்கு நீ ஏன் தடை பண்ற? ஓ, இப்பதான் புரியுது. உன் பொண்ணை என் படத்தை முடிக்கிறதுக்கு அனுப்பல, உடக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். மேடம், இந்த படத்துல என் சம்பாத்தியத்தினுடைய கடைசி பைசா, என் சம்சாரத்தோட கடைசி நகை, என் லட்சியத்தோட கடைசி நம்பிக்கை அத்தனையும் போட்டிருக்கேன். எல்லாமே பதிஞ்சு போட்டு நினைக்கிறியா? கங்கா, உனக்கு ஞாபகம் இருக்காமா? நீ நன்றி கடன் செலுத்துறேன்னு வந்தப்போ, இப்ப வேண்டாம் நேரம் வரட்டும்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அந்த நேரம் இப்ப வந்ததா நினைச்சுக்கோ. பிளீஸ், உன் பொண்ணை நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வை. ஓ, நான் கேட்கிற நிலைமை வராதுன்னு நினைச்சுதான் நீ கொடுக்கிறேன்னு சொன்னியா? ஏன் பேசாம இருக்கேன்? பதில் சொல். பதில் நான் சொல்றேன். நமஸ்காரம் டைரக்டர் சார். அது என்ன, நான் நடிச்ச மான் தடம் மாறி விழுந்தாலும் தள்ளி போற சிங்கம். இன்னைக்கு வந்திருக்கிறது சிங்கமா இல்ல நரியா? உங்க சினிமாவுல வர திடீர் திருப்ப மாதிரி இருக்குதுன்னு பாக்குறீங்களா? உங்க பழைய கதாநாயகி என் பொண்டாட்டி, உங்க புது கதாநாயகி என் பொண்ணு. போதுமா? கங்கா, நீ என்ன தேடி? ஆமா, என்ன உருவாக்குன டைரக்டருக்கு நிம்மதி வேணும்னா நான் யாரையாவது கல்யாணம் பண்ணி ஆகணும். என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கிறதா சொன்னீங்களே, அதனால நீங்க ஏன் டைரக்டர் சார் அவ்வளவு முறைக்கணும்? அவ ஏதோ பெருசா தியாகம் பண்றதா என்கிட்ட வந்தா, நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? பார்த்தேன், நம்ம ஹைதராபாத் பங்களா வேற காலியா இருந்துச்சு. இவளை புடிச்சு அங்க போட்டேன். இப்ப பர்மனண்டா இவளுக்கு அங்கதான் வாசம். இங்க ஷூட்டிங்காக டெம்பரரியா கேம்ப். சீனாதானா, நீ யார புடிச்சு எங்க போடுவியோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப எனக்கு தேவை அந்த பொண்ணு. ஒரே நாள், கடைசி நாள் ஷூட்டிங். மரியாதை அந்த பொண்ணு அனுப்பிச்சு வை. ஒரு நாளா? 1 மணி நேரம் கூட என் பொண்ணை நான் நடிக்க அனுப்ப மாட்டேன். என் படத்துல நடிக்கிறேன்னு உன் பொண்ணு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கா. என் பொண்ணு நடிக்கிறதுக்கு தான் கையெழுத்து போட்டா, உன் பையனோட சுத்துறதுக்கு இல்ல. சுத்துறது அவங்க சொந்த விஷயம் மேன். ஓ, அப்ப அவங்க 2 பேரும் வெளியே சுத்துறதுக்கு கூட நீங்க தான் டைரக்டர் போல இருக்கு. டைரக்டர் சார், நீங்க ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து தவறலாம், நான் தவறதா இல்ல. என் பொண்ணுக்கு ஏன் ஜாதியில மாப்பிள பாத்திருக்கேன். அம்மா, இத பாருங்க, பொண்ண நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு வேணும்னா உங்களுக்கு உரிமை இருக்கலாம். அவ விருப்பத்துக்கு விரோதமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க யாருக்கும் உரிமை இல்ல. சபாஷ், நன்றி கடன் செலுத்த நாம் தயார்னு நாசுக்கா சொல்றீங்களோ? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வர்ற 12ஆம் தேதி என் எஸ்டேட் பங்களாவுல என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். இதை யாராலும் தடுக்க முடியாது. சீனாதானா,
இப்படி எல்லாம் பேசினா நீ என்ன கோர்ட்ல சந்திக்க வேண்டியிருக்கும். டைரக்டர் சார், நீங்க கோர்ட்டுக்கு தடவை போறீங்க. நான் கோர்ட்லயே குடி இருக்கிறவன். ஏன்னா நான் சினிமா பைனான்சியர். இப்பவே என் எஸ்டேட் பங்களாவுக்கு போறேன். என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறேன். டைரக்டர் சார், நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க. உங்களால முடிஞ்சா. அவசியம் வர்றேன். அப்படி ஒண்ணு நடந்தா சவாலா விடுறான். சவால் யாருகிட்ட? எவன் இதுக்குள்ள நுழைய முடியும் பாக்குறேன். நான் ஆனந்தமா இருக்கிறதுக்காக கட்டி வச்சதுதான் இந்த எஸ்டேட் பங்களா. இன்னைக்கு உன்னை அடைச்சு வைக்க வேண்டியதா போயிருச்சு. ஏய், இதை விட்டு வெளியே வர்ற நினைச்ச வெட்டிட வெட்டி. ஹலோ பாபு, நான் புவனி பேசுறேன். புவனி, நீ எங்க இருந்து பேசுற? ஜெயில இருந்து. ஜெயிலா? ஆமா பாபு, எங்க எஸ்டேட் பங்களா எனக்கு ஜெயில் தான். என்ன இன்னொருத்தர் கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. புவனி, நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? நீ இல்லாம நான் மட்டும் வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? இல்ல, நிச்சயமா அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே வராது. நான் உன்னை அடைஞ்சே தீர்வேன். உன் வைராக்கியம் எனக்கு தெரியும். ஆனா வர 12ஆம் தேதி எனக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு தேதி 8. நடுவுல 4 நாள் தான் இருக்கு. சூரியனே வரக்கூடாதுன்னு நலாய் நீ நிறுத்தினாலா 12ஆம் தேதி வரக்கூடாதுன்னு என்னால தடுக்க முடியாதே பாபு. புவனி, புவனி, கட்டுக்காவலோட அடைச்சு வச்சிருக்கிற. நீ போன்ல காதலா பண்ணிட்டு இருக்கிற. இன்னொரு தடவை பாபுன்னு சொன்ன உன்னை கொன்னே போடுவேன். ஒரு விளையாட்டு. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ தப்பா பதில் சொல்லணும். சரியான பதில் சொன்னேன், நீ தோத்துட்டான்னு அர்த்தம். கேக்குற கேள்விக்கெல்லாம் தப்பா பதில் சொல்லும், அப்படிதானே? எஸ். கேளுங்க. சூரிய எங்க உதிக்கும்? மேற்கே. சக்கரை எப்படி ருசிக்கும்? கசக்கும். குங்குமம் எங்க வைக்கிறது? மூக்குல. மல்லிகை எங்க வைக்கிறது? முதுகுல. உன் வயசு என்ன? 80. உன் பேர் என்ன? சுலோச்சனா. என் பேர் என்ன? சந்திரன். நீ ஆசைப்படுறது? உங்க மேல. தோத்துட்ட பாத்தியா? சினிமா நினைப்பே இல்லாம இருந்த புள்ளைய சினிமாவில நடிக்க வச்சு இப்படி காதல சிக்க வச்சுட்டீங்களே. இப்ப அவ இல்லைன்னா தானே இல்லைங்கிற நிலைமையில அவன் தவிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வருவாளா? கவலைப்படாதே, கண்டிப்பா வருவா. எப்படிங்க வருவா? இப்ப நாங்க நேரா கோர்ட்ல இருந்து தானே வர்றோம். ஏரியா மேல நான் கொடுத்த பணத்தை தயவு திருப்பி கொடுத்துங்க சார். கேஸ் போற போக்க பார்த்தா அந்த பொண்ண படத்தை முடிக்க விட மாட்டார் போல இருக்கு. சீனாத்தானா? வக்கீல் சார், இவங்கெல்லாம் இப்படி பயப்படும்படியா கோர்ட்ல என்ன நடந்தது? ஹைதராபாத்ல இருந்து சீனா தானாவுடைய மைனர் பெண்ணை நீங்க கடத்தி வந்து சினிமாவில நடிக்க வச்சீங்களாம். கூடவே நடிச்ச உங்க பையனை காதலிக்க வச்சீங்களாம். அதனால குடும்ப கௌரவமே பாழா போச்சு. இந்த அனார்கலி படமே வரக்கூடாது, தடை போடணும் அப்படின்னு சீனா தானா கேட்கிறேன். ஓ, என் படத்துல நடிச்சதுனால அவங்களுக்கு கௌரவமே போயிடுச்சாமா? ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும் என் படத்துல நடிச்சதுனால எத்தனை பேருக்கு கௌரவம் வந்திருக்குன்னு. இவன் பொண்ணை நான் கடத்திட்டு வந்துட்டேனாமா? ஏன் அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவாள? அந்த அம்மா அவங்க தரப்பு சாட்சியா கோர்ட்டுக்கு வர்றாங்க. அப்போ பொய் தானே சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். கோர்ட்ல நான் போய் தான் சொல்ல போறேன். கங்கா, நீ என்ன சொல்ற? சீனா தானா தம் பொண்ணுன்னு சொல்றாரே, அந்த பொண்ண அவருக்கு நான் பெறலன்னு சொல்ல போறேன். Shut up, nonsense. பெரிய தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் அந்த பாவி பாயிட்ட மாட்டேன். இப்போ சொல்லக்கூடாத பொய்ய சொல்லி ஏன் அவமானப்படுறேன்? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இந்த பொய்ய சொல்லலன்னா நான் அவர் சொல்லி கொடுத்த பொய்ய சொல்லணும். அவன் சொல்லி கொடுத்த பொய்யா? என்னது? உங்களுக்கும் எனக்கும் தவறான உறவு இருக்குன்னு கோர்ட்ல சொல்றாரு. My God, my God. இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொல்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? உங்களையும் அம்மாவையும் பிரிக்கலாம், உங்க மகனையும் என் மகளையும் பிரிக்கலாம். இப்ப சொல்லுங்க, முதல் பொய்ய சொன்னா என் ஒருத்திக்கு தான் பாதிப்பு, ரெண்டாவது பொய்ய சொன்னா உங்க எல்லாருக்கும் பாதிப்பு. நான் எந்த பொய்ய சொல்றது சொல்லுங்க.
எனக்கு கொலை செய்யவும் தெரியாது, தற்கொலை பண்ணிக்கவும் முடியாது. அம்மா நீங்க சொல்லுங்க, நான் எதை சொல்றது? என் குடும்ப நலத்தை மட்டும் நினைச்சா நீ முதல் பொய்யே சொல்லுன்னு சொல்லுவேன். ஆனா நீயும் ஒரு பொண்ணு நினைக்கிறப்போ அந்த பொய்ய சொல்லாதேன்னு சொல்ல தோணுது. ரூபணி, இந்த கோயில சுத்தி வந்து கும்பிட்டா நினைச்சதை நிறைவேறுமா? அப்படியா? அப்படின்னா வாங்க நாமளும் சுத்துவோம். கம். என்னது என்னது? முள்ள. வா. என்னது? கால் வைக்கிற இடம்லாம் முள்ளா இருக்கு. ஆமா, உன் கால்ல மட்டும் முள்ளு குத்துது. சரி வா, உன்னை தூக்கிட்டு போறேன். வா முதலியர் வா. ஐயா அம்மா, உங்க கோயிலை சுத்தி வந்துட்டோம். இனிமே நீங்க தான் எங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என்னங்க உங்க கால்ல ரத்தம்? எல்லாத்துலயும் பாதி ஏத்துக்க வேண்டியவ, முள்ள மட்டும் முழுக்க உங்க கால்லயே குத்த விட்டுட்டேனே. சரி சரி, என்ன? அந்த விஷயம் எல்லாம் பேசியாச்சு. மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வேண்டாமா? மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னால மாப்பிள்ளை கண்ணை கொஞ்சம் பார்த்துட்டுங்களா? கொஞ்சம் கண்ணாடி இருங்க. நல்லா இருக்கு, மூடிக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள்ளை, நீங்க ரொம்ப நல்ல மாப்பிள்ளை. பொறுப்பா பொண்ணு இங்க வந்து பாக்குறீங்க. ஒவ்வொரு புறம்போக்குங்க இருக்குதுங்களா, எங்கெல்லாம் பாக்குது தெரியுங்களா? ஏண்டி குத்துக்கல்லாட்ட நின்னுட்டு இருக்கிற? போய் பொண்ணு அழிச்சிட்டு வா. உமணி 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 உமணி, பாபு வந்து கதவு தர. ஏண்டி நான் அழிச்சிட்டு வா அழிச்சிட்டு வான்னு சொல்லிட்டே இருக்கிறேன், அசையாம அங்கேயே நிக்கிறிய? இன்னும் 2 நிமிஷத்துல பொண்ணு இங்க வரணும். மழை வரணும்னு விவசாயி வேண்டிக்கிறா, மழை வரக்கூடாதுன்னு கூத்துக்காரன் வேண்டிக்கிறா. யாரு வேண்டுதல நிறைவேற்றுறதுன்னு ஆண்டவருக்கே ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சு. அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையிலதான் நான் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன். விடுகதை போடுறான். நீ போய் பொண்ணை கூட்டு வா. டைரக்டர் உன்னை குருதட்சணையா கேட்டப்போ என்னால கொடுக்க முடியல. இப்போ உன்னை காணிக்கையா அனுப்பி வைக்கிறேன். பச்சை துரோகத்துக்கு பேரு பாத காணிக்கையா? என் பட்டாளத்துக்கு அவன் தப்பிச்சறத நான் பாக்குறேன். மாப்பிள்ளை, நீங்க கவலைப்படாதீங்க. இனி நிச்சயதார்த்தம் கிடையாது, நேரடியா கல்யாணம் தான். அவனை இழுத்து வந்து பந்தக்கால்ல கட்டி வச்சுட்டு ஆமா வாங்கானு சீனா தானா? உங்க வரவேற்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நீங்க கூப்பிட்ட ஒண்ணு நான் வரல. கோர்ட் உத்தரவுப்படி வந்திருக்கிறோம். எப்படியோ வந்துட்டீல்ல. இந்த விளையாட்டுலாம் வேணாம். சாயந்தரம் 6 மணிக்கு என் பொண்ணை கார்ல ஏத்திரணும். கார்ல தானே ஏத்தணும்? கரெக்டா ஏத்திர, கவலைப்பட. போமா நில்லு. உங்க பிள்ளைக்கு அதே மேக்கப் ரூம் தானா? உன் புத்தி எனக்கு தெரியாதா? 2 பேருக்கு தனித்தனி மேக்கப் ரூம் தான். போமா. அப்படியா? வா. நீயும் போறியா?
படா பேட்டா அவனை பாத்துக்கிறேன். அம்மா நீ போய் மேக்கப் போட்டுக்கா, நான் இங்கேயே இருக்கிறேன். பத்திரம். இன்னைக்கு ஷூட்டிங்ல தான் அவரை நான் கடைசியா பாக்குற சந்தர்ப்பம். இன்னைக்கு பாக்கலன்னா இனி என்னைக்குமே பார்க்க முடியாது. ஷூட்டிங் முடிஞ்சா எனக்கும் வேற ஆளுக்கும் கல்யாணம். கடவுளே, இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? யோ நில்லையா, யாரையா நீ? நான் தான் சார் மேக்கப் மேன். ஏன் மேக்கப் உமனே கிடையாதா? இல்ல சார். சரி சரி, போய் மேக்கப் மட்டும் போடு. இந்த செட்டப் பண்ற வேலை வச்சுக்காத, போ. தம்பி, சரிப்பா, இன்னைக்கு நாம எடுக்க போற காட்சியை படிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. அனார்கலிய உயிரோட வச்சு கல்லறை கட்டுறாங்க. இல்ல, என் புவனி உயிரோட கல்லறை கட்டு. அதுவும் சரிதான். சரி, நான் மேல காட்சியை படிக்கிறேன், கேட்டுக்க. அனார்கலி சோக கீதம் பாடிட்டு இருக்கான். அவளை தேடி சலியும் வேகமா குதிரையில வந்துட்டு இருக்கான். ஆனா பாவம், அவங்க வந்து சேர்றதுக்கு முந்தைய புவனியோட கல்லறையை மூடிடுறாங்க. சாரி, ஐம் வெரி சாரி. அனார்கலியோட கல்லறையை மூடிடுறாங்க. இந்த பாருங்கண்ணே, கதையில ஒரு சின்ன மாத்தம் பண்ணீங்க. நான் வரத்துக்குள்ள கல்லறையை மூடிடாதீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் மூடுங்க. அப்படியாவது என் புவனி முகத்தை கடைசி முறையா பாத்துறேன். என்னபாது, உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குது. பாரு, நான் இந்த படத்துக்கு டைரக்டரா இருந்தா இந்நேரம் சலீமுக்கும் அனார்கலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு ஹனிமூனுக்கே அமைச்சிருப்பேன். முடியாதே. ராம்குமார் லட்சியவாதி, சின்சியர் டு சப்ஜெக்ட், மாத்த மாட்டாரையா? சரி சரி, மனசை தேத்திக்கா, மேக்கப் போட்டு ரெடி ஆயிக்க. இந்த சீனா தானா வேற ஒரு நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்கான். என்னமோ இவன் தான் அக்பர் மாதிரி கல்லறை வாசல்லையா உட்கார்ந்துருக்கான். சூப் தடிய. அண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? அவரை என்னால பார்க்க முடியாது. இந்த லெட்டரையாவது அவர்கிட்ட கொடுக்க முடியுமா? சரிம்மா. ஏய், சொல்லி அனுப்பியும் வேலையை காட்டிட்ட பாத்தியா? ஏய், காத்தே என்ன மீறி போக முடியாது. கடுதாசி விட்டுருவனா? நான் தான்டா இங்க இருந்தேன், காது முழுக்க அங்கதான் இருந்தது. இன்னும் மனசு தொட்டுக்கிற போட்ட. 10,000 ரூபாய் செலவு பண்ணி திருப்பதியில காது குத்துனாங்கடா, நீங்க ஓசிலேயே குத்துறாதீங்க. இதவர் குப்பை தொட்டிக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. சுத்த விளங்காத ஆளியா. சிவா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. 2 பாஸ்போர்ட் இருக்கு. ஒண்ணு பாபுக்கு, இன்னொன்னு புவனிக்கு. பிளைன் டிக்கெட், நான் பணம் பத்திரமா வச்சுக்க. நம்ம ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பாபுவையும் புவனியும் இந்த வண்டியில ஏத்தி நேர ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் பிளைன்ல ஏத்தி விட்டுரு. இந்த ரகசியம் ஒன்னி என்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. பாபுக்கு புவனி கூட தெரியக்கூடாது. என்ன பாஸ்போர்ட் பணம் எல்லாம் கொடுத்து விடுறாரு? 2 பேரையும் பறக்கோட ஏற்பாடு பண்ணிட்டாரோ? 10 ரூபா சீனா தானாவா கொக்கா? டைரக்டர் சார், பாபு அழுதுகிட்டே இருக்காருங்க. போடுற மேக்கப் எல்லாம் அழிஞ்சுகிட்டே இருக்கு. அழுகுறாரா? நாம இப்ப அழுகுற சீன் தான் அழுக போறோம். நல்லா அழுகட்டும். நீ கூட சேர்ந்து அழுகு. வாடா, ரெடி பண்ணுவானா? டைரக்டர் சார், ஒரு பிள்ளையோட தகப்ப சொல்றேன். நீங்க பெரிய டைரக்டரா இருக்கலாம், ஆனா மனுஷனே இல்ல. பாபுவையும் புவனியும் சேர்த்து வைக்க திட்டம் போட்டிருக்கீங்களே, அது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? நோ, சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப என் சீனுக்கு தேவை மூடு போயிடும். இந்த மூட்ல இருந்தாதான் கிளைமேக்ஸ் பிரமாதமா இருக்கும். அவங்க ரிலாக்ஸ் பண்ணவே கூடாது. ஐ வாண்ட் மூட். பாபு, அனார்கலியை வச்சு உயிரோட கல்லறை கட்டுற சீனை டைரக்டர் அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. சலீம் அவளை நோக்கி ஆத்திரத்தோட குதிரையில போறான். அந்த பிட்ட என்ன எடுக்க சொல்லிருக்காரு. புவனிய பார்க்க முடியுமான்னு கேட்டேல்ல, இப்ப நீ அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது எப்படி சார்? சலீம் போய் சேரத்துக்குள்ள கல்லறையை மூடிடுவாங்களே. எப்படின்னு கேக்குறியா? டைரக்டர் என்ன கரெக்டா 9 மணிக்கு இங்க கேமராவை ஆன் பண்ண சொல்லிருக்காரு. அதே நேரத்துல அவர் அங்க கேமராவை ஆன் பண்ண போறாரு.
நீ இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்குள்ள கல்லறையை கட்டி முடிச்சிடலாங்கிறது அவங்களுடைய பிளான். ஆனா குதிரை உன் கையில, திறமையும் உன் கையில. அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீ போய் சேர்ந்துடலாம்ல. அப்படின்னா என் புவனி முகத்தை பாத்துடலாம் இல்லையா? கண்டிப்பா. நீ குதிரையில என்ன ஸ்பீட் வேணா எடு. நான் கேமராவை ஜீப்ல வச்சிருக்கிறேன். காத்து மாதிரி உன்னை ஃபாலோ பண்றேன். ஓகே கேமராமேன் ரெடி ஸ்டார்ட்.